டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ராகு இருக்கு வீட்டதிபதியை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்துட்டு போனீங்க. அப்படி வரும் பொழுது கும்ப லக்கணமாக இருப்பாங்க. கும்ப லக்கணமாக வந்து ராகு 3ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. நம்ம பொதுவாக என்ன பேசுவோம், 3, 6, 11 அந்த மாதிரி இடங்கள்ல ராகு இருக்கிறது. பொதுவாக சனியை பற்றியுமே அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாருமே 3, 6, 11 சனி இருக்கிறது நல்லது, ராகு இருக்கிறது நம்ம பொதுவாக பார்க்குற கணக்குங்க. அப்படி வரும்போது இப்போ கும்ப லக்கணத்துக்கு 3ல் ராகு வர்றாருங்க. அப்படின்னு எப்படி வருவாருங்க, மேஷத்தில் ராகு வருவாருங்க. 9ஆம் வீடான துலாத்தில் கேது வருவாருங்க. அப்போ ராகுவும் கேது 3, 9ஆக வருவாங்க. அப்படி வரும் பொழுது இப்போ அந்த வீட்டதிபதியை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அப்படி வரும் பொழுது இந்த வீட்டதிபதியான செவ்வாய்ங்க அவர் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறாங்க, ஆட்சி விருச்சிகத்தில் அவர் ஆட்சி. ஆக நம்ம என்ன பேசுகிறோம், ராகு இருக்கு வீட்டதிபதி ஆட்சி அடைஞ்சால் நல்லது அப்படிங்கிறது நம்ம பொதுவாக பேசிட்டு வர்றோம். அப்படி வரும் பொழுது அந்த வீடு யோக வீடாக அமைய வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஆட்சி அடையிறதா இருந்தாலும் நல்ல விஷயத்தில் அடையணும், கெட்ட விஷயத்தில் அடைஞ்சா அது எப்படி வரும் அப்படிங்கிறதா இப்போ நான் சொல்ல வர டாப்பிக்கு. கும்ப லக்னத்திற்கு 3ல் ராகு 10ல் செவ்வாய். எங்க 10ல் செவ்வாய்னா 10ல் செவ்வாய் திக்பலம் அடைவாருங்க, திக்பலம் அடைவார். ஆனால் அந்த திக்பலம் அடைகிறதுனால என்ன நன்மைகள் வருது, கெடுதல்கள் வருது அப்படிங்கிறதையும், இந்த ராகு திசை எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாக வந்து கும்ப லக்கணத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப யோகர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியை ஒரு வகையில் எடுத்துக்கலாங்க. 2ஆவதா புதன், சுக்கிரன், 3 பேரும் யோகர்கள். சனி, சுக்கிரன், புதன் 1, 5, 9 கூடியவர்கள். இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஆள் எடுத்துக்கலாம்னு நம்ம நினைச்சோம்னா குரு எடுத்துக்கலாம், 2, 11 கூடியவர் ஆவார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேற யாரையுமே அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. செவ்வாயாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, ரொம்ப கெடுபலங்களுக்கு தான் வழங்குவாங்க. சூரியன் இருக்கும் இடத்தை பொறுத்து நன்மை தீமை தருவார். ஏன்னா அவர் 7ஆம் அதிபதியாக மட்டும் வருவார். அப்படிங்கிறப்போ அவரை வந்து ரொம்ப எடுத்துக்க முடியாது. சந்திரனும் செவ்வாயும் ரொம்ப கெடுபலன்களை கொடுக்கக்கூடியவர். இதுதான் இதில் உள்ள விஷயம். அப்படி வரும் பொழுது 3ல் ராகு 10ல் செவ்வாய் அப்படின்றது, அந்த செவ்வாய் சந்திரன் இங்கே வந்து பார்த்துட்டார். செவ்வாய் வந்து சந்திரன் வந்து செவ்வாயை பார்த்துட்டாரு அப்படின்னாலும் கெடுபலன்கள் தான் அதிகமாகுங்க. சந்திரனும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க, நல்லது தானங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு செவ்வாய் பலமடையவே கூடாதுங்கிறத இப்போ நான் சொல்ல வர விஷயம். அப்படி பலமடைஞ்சு அவர் வீட்டில் போய் ராகு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ நீங்களே கணக்கு பாருங்கள். அது வந்து பலமடைய கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அவர் வீட்டில் போய் ராகு இருந்தாருன்னா, இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ராகு வந்து ஒரு கண்ணாடி அப்படின்னு. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவருக்கு தகுந்த மாதிரி தான் அவர் வேலை செய்ய முடியும். அவரால் தனிப்பட்ட முறையில் வேறு எந்த செயலும் அவரால் பண்ண முடியாது. அதே சமயம் பார்க்கும் கிரகங்களை பொறுத்தும் அவர் கெடுபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொன்னேன். இப்போது கும்ப லக்னமாக இருந்து ராகு அங்கே இருக்கிறாரு அப்படின்னா எப்படி வருது அப்படிங்கிறது போகும். இப்போ பாருங்க, கும்ப லக்னங்க, லக்னத்திற்கு 1, 12 கூடியவர் சனி, 4, 9 கூடியவர் சுக்கிரன், 5, 8 கூடியவர் புதன். இவங்க 3 பேரும் நண்பர்கள் நான் சொல்லியிருந்தேன். 2, 11 கூடிய குரு வந்து இந்த இடத்துல பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டாங்க. அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து இவங்க செவ்வாய் சந்திரனோட சம்மந்தப்படாமல் இருந்தால் நல்லது பண்ணுவார். அதை முதல்ல நோட் பண்ணிக்கணும். நம்ம செவ்வாய் சந்திரனோட சம்மந்தப்பட்டார்னா அவர் அப்படியே மாறிடுவார். அதுதான் விஷயம். அப்படி வரும் பொழுது இப்போ ராகு 1, 2, 3 ராகு இருக்காரு. ராகு இருக்கிறது யாருங்க, மேஷத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கிறாங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10ல் செவ்வாய் திக்பலம். 10ல் செவ்வாய் திக்பலம் ஆட்சி 2ஐயும் பெற்றிருக்காரு. இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 3, 10 கூடிய செவ்வாய். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொருத்தர் வருவார், 1, 2, 3, 4, 5, 6 கூடிய சந்திரன். இந்த சந்திரனும் செவ்வாயும் ஏதோ ஒரு பக்கம் மறைஞ்சிடணுங்க. உட்கார்ந்துட்டாங்கன்னா சரியான யோகங்க. எப்படி உட்கார்றதுங்க அப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதே சமயம் இப்போ ராகு பற்றி பேசுகிறதுனால நம்ம ராகுக்கே வருவோம். ராகு இருக்கு வீட்டை ஆட்சிங்க, யோகத்தை கொடுக்கணுமேங்க, அப்படித்தானே நம்ம பேசுவோம். அப்படி பேசும்போது இந்த செவ்வாயே வரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அவர் வீட்டில் போய் ராகு இருந்தால் நல்ல பலன்களை வழங்க மாட்டாங்க. இதுதாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் இங்கே இருந்துட்டாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. சந்திரன் இருந்துட்டாரு அப்படின்னா சந்திரன் நேராக ராகுவை பார்த்துருவார். 6ஆம் அதிபதி ராகுவை பார்த்து, ஏற்கனவே இன்னொரு வீட்டிலே சொல்லியிருந்தேன், 6ஆம் அதிபதி ராகுவை பார்க்கக்கூடாதுன்னு. இந்த ராகுவை பார்த்து இந்த செவ்வாயும் கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய செவ்வாயோட இந்த பலன்களை தான் அவர் கொடுப்பாரு ராகு.
இந்த இந்த 3ல் இருக்கும்போது இந்த 10ஆம் வீட்டு பலனை தான் கொடுப்பாரு. அதை கொடுக்கும்போது என்ன நடக்கும், எப்படி கொடுக்கும் அப்படின்னா 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலிருந்து கொடுப்பாரு. கர்மஸ்தானம்னா என்ன அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் பெரிய பிரச்சனைகளை கொடுப்பாரு. நெல்லுங்க திக்பலமாக இருக்காருங்க, யோக பலன் அமையணுங்க, ஆட்சி அடிச்சிருக்குங்க, 10ஆம் வீடுங்க, நல்லா சுத்தமாக இருக்கும், இப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது அப்படி கிடையாது. இந்த ராகு திசை கெடுபலன்களை கொடுக்கும். எப்படி அப்படின்னா இந்த லக்னாதிபதியும் இங்கே இருந்துட்டாருன்னு வச்சுருங்க. லக்னாதிபதி இங்கே இருக்காரு, செவ்வாயின் பார்வையாக லக்னாதிபதியை கருத்துரும். இதையும் பார்க்கணும். அப்படி இல்லைங்க சனி இங்கே இல்லைங்க, இந்த சனி 1 2 3 4 5 6 7 8 இங்கே இருந்துட்டாருங்க. செவ்வாய் சனி 8ஆம் பார்வையை பார்த்துருவாரு. செவ்வாய் சனி 8ஆம் பார்வையை பார்த்த உடனே என்ன ஆகும், லக்னாதிபதியை கெடுத்து அவருக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் எதுவும் இருக்க விடாம ஊதாரித்தனமாக மாற்றும். இதுதான் என்ன, சில செல்வங்களை தவறான வழிகளை கொடுத்து கெடுக்கும். அப்போ என்ன ஆகும், அவரோட கேரக்டர் எல்லாத்தையும் கெடுத்துருது. இப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த ராகு வந்து அப்போ பெண்களாக இருந்தால் செலவு, அதாவது கண்ட்ரோல் இல்லாத செலவு, எதையுமே ஒரு பொருட்படுத்தக்கூட முடியாத நிலைமையில அவங்க பெண்களாக இருந்தால். ஆண்களாக இருந்தால் தொழிலையும் பண்ணி தவறான சீட்டு வேற வகையான தவறான வழிகளில் படுத்து கொடுக்குற மாதிரிலாம் அது கொண்டு போயிடும். பெண்களாக இருக்கும்போது அவங்க வந்து பண விஷயத்தில் பொது பொருளாதார சொத்து விஷயத்தில் பெரிய அக்கறை இல்லாத ஆளுகளாக இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகளை இந்த ராகு திசை கொடுத்துரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க, அது நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து குரு இருக்கிறாங்க, இந்த குரு வந்து இங்கே இருந்துட்டாருங்க, 4 வந்துட்டு செவ்வாய் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குரு வந்து இந்த லக்னத்துக்கு பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா இந்த குரு பார்ப்பது நல்லது. அப்படிங்கிறப்போ இவருக்கு இந்த ராகு திசை பெரிய கெடுதல் ரொம்ப இருக்காது, கம்மியாக இருக்கும். அப்படி இல்லாமல் குரு இங்கே இருந்துட்டாருங்க, ரொம்ப நல்லதுங்க, ராகுவை பார்த்துருவாரு. இப்போ பார்க்கணும், இந்த இடத்துல ராகு குரு பார்க்கணும். எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 11 கூடையவருங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 11 கூடையவருங்க, அழகு போல 11ல் உட்காந்துருக்காருங்க. சூப்பரான இடம் அவருக்கு, உட்காந்து இப்படி அழகு போல பார்க்குறாரு பாருங்க ராகுவை. அப்போ இந்த செவ்வாயுடைய கெடுபலன்கள் குறையும். இப்படிதான் நம்ம பார்க்கணும். டக்குன்னு எடுத்தோடனே இது இப்படிங்க அது அப்படிங்கன்னா நம்ம முடிவுக்கு வர முடியாதுங்கிறதுக்காக நான் விளக்கம் சொல்கிறேன். அப்போ இந்த குரு பார்த்துட்டாருங்க, சூப்பராக இருக்கும். இல்லைங்க குரு இங்கே இருந்துட்டாருங்க, பரவாயில்லைங்க, நல்ல அமைப்புங்க. 7ல் குரு இருக்கிறாள், 7 விட 11 நல்லா இருக்கிறாங்க. நான் முதல்ல 11 போட்டேன். 11ல் இருந்தால் 3ல் இருக்கிற ராகுவை பார்க்கும்போது இந்த ராகு திசை 50% நல்லதுதான். அதே சமயம் இவர் ஓரளவுக்கு மாற்றி கொண்டு வரும். இவர் ஓரளவுக்கு நல்ல வழியை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு டெவலப் ஆவார், அப்படி கொண்டு வந்துடும். ஆனால் கெடுதல்கள் குறைச்சிக்கிட்டே வரும். இதுதான் வித்தியாசம். நம்ம ஆட்சி அடைஞ்சிட்டாரேங்க, நல்லது பண்ணிடுவாருங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க முடியாதுங்கிற காலம் இதை சொல்லிட்டு அதை சொல்கிறேன். அப்படி குரு பார்த்துட்டாருன்னா அது நல்ல அமைப்புகளை கொடுத்து விடும். இல்லைங்க சுக்கிரன் சந்திரன், சுக்கிரன் இங்கே இருந்துட்டாருங்க, சுக்கிரன் ராகுவை பார்த்துட்டாருங்க, 9ஆம் வீட்டில் இருந்துக்கிட்டு ராகு, இது நல்ல அமைப்பு, சூப்பர் அமைப்பு. 9ஆம் அதிபதியின் பார்வையை ராகு வாங்கி கொள்கிறார். அப்படிங்கிறப்ப இந்த செவ்வாயுடைய கெடுபலன்கள் என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல கொஞ்ச நாள் கெட்டவராக இருந்தாலும் திருப்பி மாறி அவரே ஒரு பெரிய பேருக்கு லெவலுக்கு வருவார். அப்போ திக்பலம் வேலை செய்யும். இப்போ வந்துச்சுங்களா பாயிண்ட்டு, அப்போ அந்த திக்பலம் வேலை செய்யும். திக்பலம் வேலை செய்யறதுக்கும் யோகா அமைப்புகள் வேணுங்க. திக்பலம் வேலை செய்யணும்னா, பாவகிரகத்தினுடைய திக்பலம் வேலை செய்யணும்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒளி கிடைக்கணும். வேற வழியிலே கிடைச்சா அது வந்துடும். இப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த விட கிடைக்கும். இன்னொன்று 9ஆம் அதிபதிங்க பாக்கியாதிபதி சுக்கிரன் பார்க்கறது அப்படி யோகம். இந்த லக்கணத்துக்கு சொக்க தங்கமாக வரக்கூடிய ஒரு சுக்கிரன், அந்த சுக்கிரன் பார்க்கறது அவ்வளவு நல்லது. இப்படி தான் பார்க்கணும். அதுக்கடுத்தபடியா சனியை, செவ்வாய் சனியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். சனி லக்னாதிபதியாச்சு. லக்னாதிபதிக்கு ஏதோ ஒரு வகையில் சுபகிரகனுடைய பார்வையும் இருந்தால் தானே அவர் நல்லா வருவார். இல்லாட்டா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கெடுபலன்களை கொடுத்துருவார்ல அவர். அப்போ நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு இப்போ வருதுங்களா பாயிண்ட்டு. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அவங்க பிறப்பு வந்து நம்மளுக்கு என்ன கர்மா கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி வரும்பொழுது தான் இந்த அமைப்புகள் வருது அப்படிங்கிறது தான். இப்படி வரும்பொழுது இந்த கெடுபலன்களை கொடுக்கும். அதே சமயம் நீங்களும் பாருங்கள், அதே இன்னொன்று சொல்லியிருந்த பார்த்தீங்களா, செவ்வாய் சந்திரனும் இங்கே சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டங்க. சந்திரனும் செவ்வாயும் சேரது நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு ஆகாதுன்னு நான் சொல்ல வரேன். இந்த லக்னத்துக்கு ஆகாத வரைக்கும் வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இருந்தாலும் இந்த சந்திரன் சேர்றது இந்த ஏன் இந்த இடத்துல தப்புன்னு சொல்கிறேன்னா, ஒரு 6ஆம் அதிபதிங்க.
6ஆம் அதிபதி போய் இந்த சுத்தமாக ஆகாத ஒரு செவ்வாயோட சேர்ந்துக்கிட்டு போய் இங்கே உட்காந்துருந்தாருன்னா எந்த அளவுக்கு கெடுபலன்களை இன்னும் டெவலப் பண்ணலான்னு தான் யோசிப்பாங்களே ஒழிய நற்பலன்களை பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்கிறதுக்காக தான் இதான் சொல்லிட்டு வரேன். இந்த ராகு திசையும் இவங்க என்ன செய்கிறாங்களோ இவங்களோட கண்ணாடி தானே அவர், அதைத்தான் அவர் பண்ணுவார். அவர் மேலே தப்பு கிடையாது. அவர் யார் வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பாயிண்ட். பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஓகே தேங்க்ஸ்.